ஹலால் பண்றாங்கிற பேர்ல கழுத்தை மட்டும் கொஞ்சமா கீறி விட்டு ரத்தம் பொறுமையா வெளியே சுட்டு கடைசி ரத்தம் வர வரைக்கும் துடிதுடிச்சு சாகிற ஒரு முறை அந்த ஹலால் முறை. அது கடைசி ரத்தம் சிந்தி உயிரை விடுற வரைக்கும் உனக்கு சாபம் கொடுக்குது. உனக்கு மட்டும் சாபம் கொடுக்கல, உன் இனத்துக்கே சாபம் கொடுக்குது. மனிதத்தை போட்டுற இஸ்லாத்தை இன்னும் அவங்க மதத்துக்காரங்களே தெளிவா உணரல. அதனாலதான் இந்த தீவிரவாத பழிச்சொல்லுக்கு ஆளாய் நிக்கிறீங்க. ஹலால் மூலியமா வெட்டப்படுற ஆடு அதிகமா வலிய கன்சியூம் பண்றதாவும் துடிச்சு சாகுறதாவும் கிளைம் பண்றதே ஒரு மித். ஹலால் முறையே கரெக்டா ஒரு சில நரம்புகளை பார்த்து கட் பண்ணும். அப்படி கட் பண்ணும்போது அந்த ஆடு சீக்கிரமே மயக்கம் போட்டுடும். ஏன்னா மூளைக்கு போற நரம்பு தான் இவங்க கட் பண்றாங்க, சீக்கிரமே மயக்கம் போட்டுடும். வலி உணர்றதும் கம்மி. நீங்க மொத்தமா இப்படி வெட்டினீங்கன்னா சுயநினைவை இழக்கிறது லேட் ஆகும், வலியும் அதிகமா உணரும், ரத்தப்போக்கும் அதிகமா இருக்கும். ஹலால் முறையில வலி உணர்றது கம்மி, ரத்தப்போக்கும் கம்மி. அதே அந்த ஆடும் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியா தான் எடுத்துக்கும். ஏன்னா வலி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறும். அப்படி ஸ்ட்ரெஸ் லெவல் ஏறுச்சுன்னா அந்த மீட்ல டேஸ்ட் கம்மியா இருக்கும். ஹலால் முறையில டேஸ்ட் பெட்டரா இருக்கும். எந்த மதத்துக்கும் எந்த கடவுளுக்கும் சப்போர்ட் பண்ணல, ஆனா இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு தூக்கிட்டு ஒரு கூட்டத்தையே ஒதுக்குனீங்கன்னா